வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதியில் பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி நம்ம நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம். சேம் அதே போல் தான் பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ முக்கியமான புல்லிஷ் கட்டத்தில் இருந்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் கீழே வந்தாலும் டெம்பரவரியாக கீழே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிட்டு பாருங்கள், ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கீழே டெம்பரவரியாக போயிருக்கு, தொடர்ந்து கீழே பார்க்க முடியாமல் மேலே வந்து க்ளோஸாக இருக்குது. இந்த க்ளோஸுக்கும் மேலே இந்த க்ளோஸ் இருக்குது. இதோட கண்டினியூ வந்து டெஸ்டினேஷன் வந்து 54,467 அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் மேலே நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதை போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும், பிரேக் பண்ணணும், சப்போர்ட் எடுக்கணும், மேலே போகணும். ஒருவேளை கீழே போகுதுன்னா டெம்பரவரியாக கீழே போகலாம். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ரேஞ்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அல்லது இந்த லோ பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் டேயில் பார்ப்போம். ஒன் டேயில் வந்து ஃபஸ்ட்டு 53,888, அடுத்து 54,467 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரேஞ்ச் இது, ரெண்டாவது ரேஞ்ச் இது. இங்கே பிரேக் பண்ணதுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. நிஃப்டி போலவே இந்த ரேஞ்ச் தான் வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்சாக வச்சுருந்தோம். ஸோ தொடர்ந்து 5 நாட்கள் வந்து பாருங்கள், அதுக்குள்ளேயே தான் வந்து இருந்துச்சு. அதை மேலேயும் பிரேக் பண்ணல, கீழேயும் பிரேக் பண்ணல, ஈவன் டெஸ்ட் கூட பண்ணல. பட் வெள்ளிக்கிழமை அந்த கீழ் லெவலில் போய் டெஸ்ட் பண்ணிச்சு. பட் கீழே அது தாண்டி க்ளோஸ் ஆகலை, அப்படியே வந்து மேலே வந்து முடிஞ்சிருச்சு. புல்லிஷில் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் நீளமான புல்லிஷ் தான். கன்னியூ வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு தொடும், சப்போர்ட் எடுத்தால் அடுத்து இந்த ரேஞ்ச். ஒருவேளை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா, சப்போர்ட் எடுக்குதான்னு செக் பண்ணுவோம். சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா 53,888, ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 53,80. அதையும் பிரேக் பண்ணுதுன்னா 52,264. ஸோ இதுதான் கண்டிஷனு. ஸோ ஓவரால் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா, சப்போர்ட் எடுக்க போகுதா, அதுதான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். சிபிஆரில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபிஆர் இருந்துகிட்ருக்கு, புல்லிஷ் தான். க்ளோசிங் ப்ரைஸும் வந்து சிபிஆருக்கு மேலே ரெண்டும் புல்லிஷ் தான் சொல்லுது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1 தாண்டினா R2, R1 ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர். இதே சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணிச்சு அப்படின்னா அப்படியே வந்து S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஸோ S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப வந்து S2 வரைக்கும் போகும். ஸோ ஓவரால் இங்கேயும் வந்து நல்லா புல்லிஷ், சிபிஆரும் புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு. 1 ஹவர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா, ரிஜெக்ட் ஆக போகுதா, அதை செக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ நிஃப்டி வந்து அடுத்த வாரத்துக்கு புல்லிஷ் வந்து போகணுன்னா என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம். மண்டேக்கு உண்டான புல்லிஷ்க்கு உண்டான அறிகுறியும் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற மாதிரி தோணுது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் எல்லாம் மீட் பண்ணணும். நடக்குதான்னு பார்ப்போம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.